ஓம் ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக. அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகிம்பத ராமதூத கிருபாஷிந்தமத்காரியம் சாதய பிரபோ. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 31வது சர்க்கம். ஆஞ்சநேயர் இப்படி மேல் நடத்த வேண்டிய காரியத்தை அநேக விதமாய் நிச்சயித்து சீதைக்கு நன்றாக கேட்கும்படியான தூரத்திலிருந்து பின்வரும் மதுரமான வார்த்தைகளை சொன்னார். இஷ்வாக குலத்தில் தசரதர் என்றொரு ராஜா இருந்தார். அவருடைய சதுரங்க பலத்திற்கு எல்லை இல்லை. புண்ணியத்தையே சுபாவமாக உடையவர், விஸ்தாரமான கீர்த்தி பெற்றவர், நியாய மார்க்கத்திலேயே நடப்பவர், எல்லோராலும் கொண்டாடப்பட்டவர், ராஜ ரிஷிகளுக்குள் குணங்களால் மேலானவர், தவத்தில் ரிஷிகளைப் போன்றவர், சக்கரவர்த்திகளுடைய வம்சத்தில் பிறந்தவர், பராக்கிரமத்தில் இந்திரனுக்கு சமமானவர், பிறருக்கு ஹிம்சை செய்யாமல் இருப்பதிலே பிரியமுள்ளவர், பெருந்தன்மை பொருந்தினவர், அளவற்ற கருணையுடையவர், அவருடைய பராக்கிரமம் வீண் போகாது. இஷ்வாகு குலத்து அரசர்களுக்குள் பிரதானமானவர், ராஜ்யலட்சுமி பொருந்தினவர், அவரால் அந்த ராஜ்யத்திற்கு லட்சுமி கடாசம் விருத்தியாயிற்று. சகல ராஜ லட்சணங்களும் குறைவில்லாமல் பொருந்தினவர், எல்லையற்ற ஜெயலட்சுமியால் விளங்கினவர், ராஜ சிரேஷ்டர். அவருடைய கீர்த்தி பரவாத இடமே பூமியில் இல்லை. தன்னை அண்டினவர்களுக்கு சகல சுகத்தையும் அளிப்பவர், சகல சுகங்களையும் அனுபவித்தவர். அவருடைய மூத்த குமாரனுக்கு ராமன் என்று பெயர். தகப்பனுக்கு மிகவும் அருமையானவர், பூர்ணச்சந்திரனை போன்ற முகத்தையுடையவர், சகல சாஸ்திரங்களையும் அறிந்தவர், சகல வில்லாளிகளுக்கும் மேலானவர், தனக்கு தர்மத்தை குறைவர நடத்துகிறவர், தன்னை சேர்ந்தவர்களை ரட்சிக்கிறவர், சகல பிராணிகளுடைய தர்மங்களையும் சரியாய் நடத்தி வைப்பவர், தன் தேஜசாலையை சத்துருக்களை எரிப்பவர், வீரசிகாமணி. அவர் சத்தியம் தவறாது தன் வயது சென்ற பிதா செய்த பிரதிஜையை நிறைவேற்ற தன் பத்தினியோடும் தம்பியோடும் ராஜ்யத்தை விட்டு வனத்திற்கு வந்தார். அங்கே வேட்டையாடும் போது இஷ்டமான ரூபத்தை எடுக்கக்கூடிய அநேக ராட்சச வீரர்களை கொண்டார். கரதூஷணர்களும் ஜனஸ்தானத்தில் உள்ள ராட்சசர்களும் ராமனால் மடிந்ததை கேட்டு ராவணன் கோபம் கொண்டு பொன்மான் என்ற மாயையால் ராம லட்சுமணர்களை வஞ்சித்து ராமனுடைய பரியான சீதையை அபகரித்தான். பிறகு ராமன் அவளை தேடிக்கொண்டு வருகையில் காட்டில் சுக்ரீவன் என்ற வானரனுடன் சிநேகம் செய்தார். மகாபலவானும் சத்துருக்களை வேறறுப்பவருமான ராமமூர்த்தி சுக்ரீவனுக்கு விரோதியான வாலி என்ற வானர ராஜனை கொன்று தன் மித்திரனுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுத்தார். பிறகு சுக்ரீவன் தனக்குட்பட்ட வானர்களை கட்டளையிட நினைத்த ரூபத்தை எடுக்கக்கூடிய அந்த வீரர்கள் ஆயிரக்கணக்கான சகல திக்குகளிலும் சீதையை தேடுகிறார்கள். அவள் இங்கே இருக்கிறாள் என்று சம்பாதி என்ற கழுகு சொல்ல கேட்டு நானும் அவளை பார்க்க விரும்பி 100 யோஜனை விஸ்தீர்ணமுள்ள இந்த சமுத்திரத்தை அதிவேகமாய் தாண்டினேன். இங்கே தேடும்போது என் பாக்கியவசத்தால் அவளை கண்டேன். சரீரத்திலும் ரூபத்திலும் வர்ணத்திலும் காந்தியிலும் ராமன் எனக்கு வர்ணித்தது போலவே இருக்கிறார் என்று முடித்தார். அதை கேட்டுக்கொண்டிருந்த ஜானகிக்கு உண்டான ஆச்சரியத்தை சொல்லி முடியாது. கருத்து நீண்டு சுருண்டு நுனியில் கொஞ்சம் வளைந்த தைராய் மயிரையுடைய சீதை பிராணனை போக்கிக் கொள்வதற்காக பின்னால் சுற்றப்பட்ட முகத்தை நிமிர்த்தி இவ்வளவு பிரியமான விஷயத்தை சொல்லுகிறவனுடைய ரூபம் எப்படி இருக்குமோ என்று பயத்துடன் அந்த சிம்சுபா விருஷத்தை பார்த்தார். அந்த வானர சிரேஷ்டனுடைய வார்த்தையை கேட்டு சகல திக்குகளையும் ஜாக்கிரதையாக கவனித்து கொண்டு சர்வகாலத்திலும் ராமனையை தியானித்து கொண்டிருப்பவளாகையா எல்லையற்ற ஆனந்தத்தை அடைந்தாள். பிறகு இரு பக்கங்களிலும் பார்த்தாள். ராட்சசிகள் தூங்கிக் கொண்டிருப்பதை தவிர வேறொருவரையும் காணவில்லை. நமது கஷ்டத்தை பார்த்து தேவகணங்களில் யாராவது இறங்கி இந்த சமாச்சாரத்தை சொன்னார்களோ என்று மேலே பார்த்தாள். ஒருவரையும் காணோம். பாதாள லோகவாசிகளில் யாராவது கருணை விரிந்து இந்த உபகாரத்தை செய்தார்களோ, என்னை பெற்ற பூமி தேவி தான் இப்படி ஆறுதல் செய்கிறாளோ என்று கீழே பார்த்தாள். ஒன்றும் கண்ணில் படவில்லை. பிறகு மரக்கிளைகளை கவனித்து பார்க்கையில் ஏதோ ஒரு ரூபம் மகா தேஜசுள்ளதாக காணப்பட்டது. குரலை கொண்டு சகல லோக கண்டகனாகிய ராமனுடைய நகரத்தில் பிரவேசித்து ஒருவருக்கும் தெரியாமல் எங்கும் தேடி ராட்சசர்களுடைய காவல்களை கடந்து இந்த ராட்சசிகளுக்கு நடுவில் இருக்கும் தன்னை அவர்களுக்கு தெரியாமல் கண்டு பேசினவன் ஒப்பற்ற புத்திமானாக இருக்க வேண்டும். வணக்கமாயும் மிருதுவாயும் பேசுவதால் இவன் பிறருக்கு கீழ்ப்பட்டவன். பேசும் திறமையால் சிறந்த யோசனை சொல்லக்கூடிய மந்திரி. இவனுடைய மதுரமான மங்கள வாக்கியங்களால் நான் தற்கொலை செய்து கொள்வதிலிருந்து தப்பி உயிர் பெற்றேன். நான் உயிரோடு இருந்தால் ராமன் பிழைத்திருப்பார். ராமன் உயிருடன் இருந்தால் சகல பிராணிகளும் ஜீவித்திருக்கும். இப்படி சகல ஜீவகோடிகளுக்கும் பிராணதானம் செய்த இவன் அவைகளுக்கு பிராணாதாரமான வாயு பகவானுடைய புத்திரனாக இருக்க வேண்டும். இவன் வானர ராஜனால் ராஜகாரியமாக அனுப்பப்பட்ட தூதன் என்று முடிவு செய்தார். உதிக்கும் சூரியனுடைய வரவை தெரிவிக்கும் மருணனை போல் என் பிரியநாதனான ராமமூர்த்தி வருவதை தெரிவிக்க வந்த தூதனோ என்று ஆனந்தம் கொண்டார். ஓம் ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக. அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகிம்பத ராமதூதா கிருபாஷிந்தமத்காரியம் சாதே பிரபோ. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 30வது சர்க்கம் முற்றியது.